Hello friends, welcome to Vish and இன்னைக்கு வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணுறது வந்து கிளாசிக் சமையல்ஸ். ஸோ அவங்களோட லிங்க் வந்து நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், தென் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து பைக் அண்ட் காரில் வந்து மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி வந்து நம்ம இந்த மேஜிக் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பெட்ரோல் ஆர் டீசல் கார்ஸ் வந்து ரொம்பவே வந்து எக்ஸ்பென்சிவ் அண்ட் பெட்ரோல் ஃபியூல் ப்ரைஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த டெமோ மூலமாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது வந்து டீசல் கார் அண்ட் இந்த மைலேஜ் நம்பர்ஸ் பற்றி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வந்து செகண்ட் கியர் மாற்றுங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருக்கிறது வந்து ஆர்பிஎம், இன்ஜினோட ரொட்டேஷன் ஸ்பீடு காமிக்கிறது. ஸோ இதில் வந்து எப்போவுமே அந்த 1 to 2 மிட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் 1000 to 2000 ஆர்பிஎம்குள்ளுக்குள்ளே. மெயினாக வந்து 1500 ஆர்பிஎம் வரும்போது நீங்கள் கியரை ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மைலேஜ் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ வந்து 3rd கியரில் போய்கிட்டுருக்கேன். ஸோ எனக்கு வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீட் போனேன். ஸோ ஒன்ஸ் அதை ரீச் பண்ண உடனே நமக்கு கார் இன்ஜின் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் போய்க்கலாம், கியர் ஷிஃப்ட் பண்ணு அப்படிங்கிறத எனக்கு இன்டிமேட் பண்ணுச்சு. ஸோ நான் 4th கியரில் இப்போ வந்து அரவுண்ட் 60 to 70 நான் போகிறேன். ஸோ அரவுண்ட் இப்போ 2000 ஆர்பிஎம் வரும்போது எனக்கு வந்து அடுத்த கியர் இண்டிகேஷன் காமிக்கும். இது எல்லா கார்லேயும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இப்போ வர்ற கார்ஸ்லாம் இந்த கியர் ஷிஃப்டிங் இண்டிகேஷன் வந்து இருக்குது. பட் நீங்கள் பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எப்போவுமே இந்த மேஜிக் நம்பர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 5 to 10 or 10 to 20, 20 to 40 இந்த டைம் கேப்பில் வந்து நீங்கள் வந்து கியரை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் வந்து நல்ல மைலேஜும் கிடைக்கும். உங்களுக்கு காரோ பைக்குக்கு வந்து தேய்மானம் ரொம்ப கம்மி, உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி. ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு காசும் வந்து கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். தென் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அரௌண்ட் 2000 ஆர்பிஎம் வரப்போகிறேன். என்னால் பாருங்கள் 80 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போக முடியுது. இது ஹைவேஸில் போகிறேன், அதனால் எனக்கு வந்து டீசல் கார். ஸோ 6th கியரை மாற்ற சொல்லுது. நான் 6th கியர் மாற்றினோடனே என்னால் அபோவ் 100 போக முடியும். அண்ட் ஹைவேஸில் போகும்போது இன்னொரு டிப் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்போவுமே 100 to 120 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போகாதீங்க. உங்களுக்கு வந்து சேஃப்டி தென் வந்து மைலேஜ் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். எப்போன்னா நீங்கள் 120 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணும்போது. ஸோ எவ்வளோ பெரிய வண்டி வச்சுருந்தாலும் சரி, மேக்ஸிமம் 120க்கு மேலே போகாதீங்க. ஸோ இப்போ சாலிடாக என்னால் 2000 ஆர்பிஎம்மில் 100 வரைக்கும் போக முடியுது. ஸோ இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, நான் சொல்கிற இந்த மேஜிக் நம்பர்ஸ் 5 to 10, 10 to 20, 20 to 40, 40 to 60 இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். ஈவன் பெட்ரோல் காரில் கூட நீங்கள் மைலேஜ் கிடைக்கலங்கிறவங்க கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் இதை ட்ரையல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, எதுவும் இம்ப்ரூவ் ஆகிருக்குதா அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்க்கு வந்து டிரைவிங் டிப்ஸ் கொடுக்கலான் இருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் டு கிளாசிக் சமையல். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.